வெல்கம் சிம்பிள் லைஃப். இன்றைக்கி பூசணிக்காய் அவரைக்கொட்டை ரெண்டும் சேர்த்து ஒரு குழம்பு செய்ய போகிறேன். அவரைக்கொட்டை முதலே வேக வச்சுக்கிறேன். அதுக்கு தான் அடுப்பில் வச்சுருக்கேன். வெந்துட்டு அதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன். தக்காளி சிறுசாக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டு கடுகு வெடித்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு பூசணிக்காய் போட்டு திருப்பி விட்டுட்டு வதக்கிடுச்சு. இப்போ அவரைக்கொட்டை சேர்த்துக்கலாம். முதல்ல அவரைக்கொட்டையை வேக வச்சுக்கணும். அதனால் இப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்கு ரெண்டும் ஒன்றா போட்டோம்னா அவரைக்கொட்டை வேகாது. அதனால் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கினேன். வெந்துடுச்சு. பூசணிக்காயும் வெந்துடுச்சு. இப்போ வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி போட்டுக்கிறோம். வேர்க்கடலை போடுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லது. பவுட்ரு பண்ணியாச்சு. பூசணிக்காய் வந்துடுச்சு. புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை பவுட்ரு போட்டு கொதிக்க வச்சிட வேண்டியது தான். முதல்ல தாளிச்சதுனால மறுபடியும் தாளிக்க தேவையில்லை. மறுபடியும் வடகம் போட்டு தாளித்தா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். பரவாயில்ல. முதல்ல தாளிச்சதுனால மறுபடியும் தாளிக்கலை. நார் சத்து உள்ளது. இது ரொம்ப நல்லது. பூசணிக்காய் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுவையான பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம், பை பை.